மக்கள் ஆர்ப்பாட்டம் எதிர்க்கட்சியின் சார்பில் நடைபெற்றது. நீங்க எல்லாம் தெரியும். விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று விவசாயிகளுடைய அந்த குறையை தீர்த்திட வேண்டும். முறையாக காவிரி நீர் அவர்களுக்கு வரணும். ஏற்கனவே குறுவை போச்சு, சம்பா நடவாத அவங்களுக்கு நல்ல முறையில் விளைச்சல் கிடைக்கணுன்ற ஒரு பெரிய அவங்களுடைய விவசாயிகளுடைய ஆதங்கம், அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினது. இன்னைக்கு அவர் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மேல பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. கைது செய்து தஞ்சாவூர் கூட்டு போறேன்றாங்க. கோர்ட்டில் 12 மணி வரைக்கும் கைது செய்யக்கூடாதுன்னு உத்தரவு இருந்தும் கைது செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை காவல்துறையை இந்த தாவேக அரசு ஏவி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். காவல்துறையுடைய அடக்குமுறை ரொம்ப அதிகமாக இருக்குது. எதிர்க்கட்சியினுடைய குரல் வலை நெருக்கப்படுகிறது. எதுவுமே சொல்லக்கூடாது, உங்களுக்கு எதுவுமே பேசக்கூடாதுன்ற மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கும் கைது பண்ணுறாங்க. நிச்சயமாக இந்த போக்கு மாற வேண்டும். எப்படி எப்போது அவர் வாயில வந்துரும் சொல்றாரு, இவர் என்ன பேசுறாரு எங்களுக்கு தெரியாது. அதனால இவர் பேசுறது இவங்களா ஒரு பொருள் கொண்டுட்டு அங்காங்கே அவர் பொய்யா எதிர்கட்சி தலைவர் மேல பொய்யா சொல்லி இன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க. அதனால இது வன்மையா கண்டிக்கிறோம். போலீஸ் அராஜகம் ஒழிய வேண்டும். ஜனநாயக குரல் வலையை நெரிக்கப்படக்கூடாது. போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அளிக்க வேண்டும். எதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர், அதனால இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி வைக்காங்க. என்னையா நியாயம், என்ன ஜனநாயகம்னே தெரியல. சட்டமன்ற கூட்டத்தொடர் தான் எதிர்க்கட்சியில் மக்கள் பிரச்சனை பேச முடியும். ஆனால் பேசக்கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ணியிருக்கிறார்கள். அதை நாங்கள் எல்லாம் கண்டித்து தாவேக அரசே, ஆளுகின்ற அரசே கண்டித்து இன்னைக்கு மறியல் போராட்டம் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு உடனே அரெஸ்ட் பண்றாங்க. ஆனால் ஆளுங்கட்சியினரே ஆர்ப்பாட்டம் வேற நடக்குது ஒரு இடத்துல. போலீஸ் அனுமதியோடு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆனால் யார் ஆர்ப்பாட்டத்தை கேட்டாலும் அனுமதி மறுக்கப்படுகிறது இந்த தமிழ்நாட்டில் இங்கே எல்லாமே. ஆகவே போலீஸ் அராஜகத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். எதிர்க்கட்சியின் குரல் வலையை நெரிக்காது. எதிர்க்கட்சியின் குரல் வலையை நெரிக்காது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.